இந்த வீடியோவில் எக்ஸலோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸல்னா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். நம்ம ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்குற டேட்டாவை ஈஸியாக விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி சார்ட்ஸு, டேபிள்ஸு நமக்கு தேவைன்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸலோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். சரி, நமக்கு இப்போ வேல்யூ வேணும்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துட்டு நேம் கொடுக்குறேன். நான் தினேஷ் கார்த்தி பார்த்தீங்கன்னா நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டெஸ்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் செலக்ட் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் சேஞ்ச் வந்து நான் பல வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சைஸ் வந்து மாறிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ரிப்பன் சொல்லுவாங்க. மேலே ஃபைலு, ஹோம், இன்சர்ட், ட்ரா, பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்டாப், ஹெல்ப். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார். ஸோ ஃபார்முலா பார்னால் நம்ம ஃபார்முலா வந்து என்ட்ரி பண்ணும்போது இங்கே வந்து காமிக்கும் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நேம் பாக்ஸ். நம்ம ஒவ்வொரு செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து நேம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1, அப்படின்னா A1. இது வந்து நேம் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா சீட். இந்த சீட் 1, அதாவது எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே ஓப்பன் பண்ணும்போது ஒரு சீட்டு தான் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு வேணும்னா இன்னும் 2-3 சீட் எனக்கு வேணும்னா அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு சீட் வந்து என்ன பண்ணால் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க, ஃபாண்ட்டு ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சைஸை வந்து நான் பெருசு பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இப்போ 12 இருக்குது, நீங்கள் போய் 18 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண வேர்ட்ஸோட நீங்கள் ஃபாண்ட்ஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போல்டாக வேணும்னா போல்டாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு போல்டாக வேண்டாம் அதை எடுத்துடலாம் அப்படின்னா மறுபடியும் அதே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போல்டு கேரக்டர் வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண வேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அண்டர்லைன் கொடுக்கலாம். அண்டர்லைன் கொடுக்கலாம். அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கோடாக காமிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஸோ எனக்கு வந்து அண்டர்லைன் வேண்டாம் அப்படின்னா அதையும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் டைப் பண்ண வேர்ட்ஸ் வந்து இட்டாலிக்கே வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இட்டாலிக்குன்னு கொடுத்தீங்க. இட்டாலிக்கு வந்து டச் பண்ணிங்கன்னா அது வந்து இட்டாலிக்கு மாறிடும். அதாவது ஸ்லாண்டிங்கே வேர்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கட், காப்பி அண்ட் பேஸ்ட் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து காப்பினா ஒரு நம்ம செல் பண்ணுற டேட்டா வந்து காப்பி பண்ணி அடுத்த பக்கம் பேஸ்ட் பண்ணுறது தான் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிட்டேன், டேட்டா இருக்குது, இந்த நேமு தினேஷ் கார்த்தி, இதை வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வச்சு பேஸ்ட் கொடுத்துட்டேன்னா இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் இருக்குது. கட் அண்ட் பேஸ்ட்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கட்டுனா அந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகி பேஸ்ட் கொடுத்தா அந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துல வந்து இருக்காது டேட்டா. ஸோ பாருங்கள், இதை வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தான் கட் சிம்பிள். ஸோ என்ன பண்ணுன்னா கட் சிம்பிள் கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு பேஸ்ட்னு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தது பேஸ்ட் ஆயிடும். இவடைக்கு வந்து அந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர். நீங்கள் டைப் பண்ண டேபிளை கிளம்ப வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து பார்டர் வேணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம்.
ஸோ எனக்கு வந்து இது செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு பார்டர் வேணும். ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் போய் ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாத்துக்கும் பார்டர் வந்து க்ரியேட் ஆயிடும். ஸோ எனக்கு வந்து பார்டர் வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா பார்டர் வந்து ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கலர், நீங்கள் டைப் பண்ண டெஸ்ட் வந்து எனக்கு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டெஸ்ட் கலர் கொடுத்துக்கலாம். அதாவது ஏன்னு போட்டு கலர் இருக்கும், அதான் டெஸ்ட் கலர், ஃபாண்ட் கலர். இந்த டெஸ்ட்டில் மட்டும் கலராக இருக்கும். சரி, நம்மளுக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஸ் கலர், உங்களுக்கு வந்து செல்லு மட்டும் கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இவருக்கு இருக்கிற போய் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லு மட்டும் கலராகும், வேர்ட்ஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அலைன்மெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுத்துக்கிற வேலையை வந்து நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்களை சென்டராக வேணால் டேட்டா வந்து சென்டராக அலைன் ஆகிக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் வேணும், இல்லை லெஃப்ட் சைடு தான் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு வேணும்னா இந்த லெஃப்ட் சைடை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி, அதாவது லெஃப்ட் சைடு அலைன் ஆகிக்கும். சரி, இல்லை ரைட் சைடு தான் எனக்கு வேணும் அப்படின்னா ரைட் சைடு வந்து அலைன் பண்ணுறது அதை வந்து கொடுத்தீங்கனாலும் ரைட் சைடு வந்து மாறிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 செல்லில் இவ்வளோத்துக்கு இருக்குது, நீங்கள் இவ்வளோத்துக்கு வந்து பெருசாக டைப் பண்ணுறீங்க. கோயம்புத்தூர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதர் செல்லுக்கு போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா இந்த செல்லை வந்து 2 செல்லையும் வந்து ஒரே செல்லை மாற்றிட்டேன். அதாவது 2 செல்லை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணி ஒரே செல்லை மாற்றிக்கிட்டேன். அதுக்கு பேர் வந்து மெர்ஜென்ட் சென்டர். ஸோ என்ன பண்ணிட்டேன், 2 செல்லையும் ஒட்டுக்காக மாற்றும் போது மெர்ஜென்ட் சென்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து கோடு கிடையாது. சரிங்களா? இது வந்து 2மே ஒரே செல் தான். இதுக்கு பேர் மெர்ஜென்ட் சென்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ 98 76 அப்படின்னு கொடுத்துட்டேன். உங்களுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது ஜென்ரல் ஃபார்மேட் அன்றைக்கி ஜென்ரலாக நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கு ஆன்சரு. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்பர் ஃபார்மேட்டில் வேணுன்னா இப்போ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நம்பர் ஃபார்மேட்டில் வேணுன்னா நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து கரன்சி ஃபார்மேட்டில் வேணும்னா கரன்சி ஃபார்மேட்டில் இருக்கும். அக்கௌண்டிங் ஃபார்மேட் வேணும்னா அக்கௌண்டிங் ஃபார்மேட் இருக்கும். நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டை மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ண டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வச்சுக்கணுமோ அந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ரொட்டேட் கிளாக் வைஸ் கொடுத்தோன்னா கிளாக் வைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிக்கும்.